தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகக்கூடிய நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு வாக்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவு பெற்று இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. கடந்த அக்டோபர் மாத கணக்கெடுப்புப்படி மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அதில் 15.2% பேர், அதாவது 97 லட்சம் பேர் வரை நீக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 40 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அதில் 35.6% பேர், அதாவது 15 லட்சம் பேர்கள் நீக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 12 லட்சம் பேர் வேறு இடங்களுக்கு நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டில் 7 லட்சம் வாக்காளர்களும், கோவையில் 6 லட்சம் வாக்காளர்களும், வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள திருப்பூரில் 5 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், திண்டுக்கல், வேலூர், நெல்லை மாவட்டங்களில் சராசரியாக 15% வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர அரியலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் தலா 10%, அதாவது 6 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழில் வளர்ச்சி மிகுந்த சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே அதிக அளவில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை காணப்படுவதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட இருப்பதாக வெளியான தகவல் சட்டமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. அதே நேரம் பீகாரில் SIR வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பின்னர் வரைவு பட்டியல் திருத்த காலத்தில் விடுபட்ட 17,90,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். இதனால் தமிழகத்திலும் வரைவு பட்டியல் திருத்த காலத்தில் விடுபட்ட தகுதியான வாக்காளர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு போல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்த பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் அதில் லட்சத்தீவில் 1,500 பேரும், புதுச்சேரியில் 85,000 வாக்காளர்களும், கோவாவில் 10 லட்சம் பேரும், ராஜஸ்தானில் 42 லட்சம் வாக்காளர்களும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் பேரும் நீக்கப்பட்டனர். இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் SIR வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார். அதைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணி அளவில் சென்னை மாவட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர் J. குமரகுருபரன் வெளியிடுகிறார். தமிழ்நாட்டில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்வது எப்படி, பட்டியலில் இடம்பெறாதவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பவை தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இந்த பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தன. புதுச்சேரி, மேற்கு வங்க மாநிலங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இன்று வெளியிடப்படுகிறது. வாக்காளர்கள் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தவர்கள் முதலில் தங்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையத்தின் voters.eci.gov.in என்ற இணையதளம் மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து பார்த்துக் கொள்ளலாம். மேலும் நீக்கப்பட்டவர்களின் விவரம் மற்றும் அதற்கான காரணங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயரை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். புதிதாக சேர விரும்புவோரும் இதே படிவத்தை வழங்க வேண்டும். இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்ப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தல் படி ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் தலா 50 படிவம் 6 இருக்கும். அவர்களிடமிருந்து படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து அவர்களிடமே திருப்பி வழங்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். வாக்காளர் பெயர் சேர்த்தல் மட்டும் இல்லாது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்த மறுப்புகளையும் தெரிவிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்ய மற்றும் தொகுதி மாறுவதற்கு படிவம் 8 சமர்ப்பிக்க வேண்டும்.
விண்ணப்பிக்கப்படும் புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இல்லாமல் எதிரி கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் விமர்சித்தார். சென்னையில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி நடந்து சென்று மக்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து ஜிகேஎம் காலனியில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். முதலமைச்சர் முன்னிலையில் 15 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். மணமக்களை வாழ்த்தி சில அறிவுரைகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வெற்றிக்கான ரகசியத்தையும் கூறினார். என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். அதனால மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டு விரும்புவது, கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில. ஆகவே அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள சட்ட திருத்தங்களை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். அவர் எப்போ மாறுபாடு தெரிவிப்பாரு. திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. மேலும் எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் எதிரி கட்சி தலைவர் போல் இபிஎஸ் செயல்படுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி தலைவராக செயல்படுறதோட உண்மையான எதிர்கட்சி தலைவர் செயல்படுவ, அதான் உண்மை. முன்னதாக கொளத்தூர் பெரியார் நகரில் 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமுதம் அங்காடியின் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 11 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். அண்ணா மற்றும் எம்ஜிஆரை தாவேகா பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையாக பொதுவெளியில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அதில் பேசிய அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காலிங்கராயன் அணை குறித்து நினைவு கூர்ந்தார். மேலும் பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் கடந்த கூட்டங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசியவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் ஏற்கனவே அறிவித்த எதிரிகளை மட்டுமே எதிர்ப்பேன் என்றும் களத்தில் இல்லாதவர்களை எதிர்ப்பதில்லை என்றும் உறுதிபட கூறினார். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதன் மூலம்
மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள திமுக மற்றும் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக மட்டுமே தனது எதிரி என்றும் அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவை தனக்கு போட்டியே இல்லை என்றும் விஜய் கருதுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் தான் கூறிய வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவதூறு பரப்புவதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. நாமக்கல் கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா பெயரை மேடையில் பயன்படுத்திய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. தொடர்ந்து பேசியவர் செங்கோட்டையன் போன்று மேலும் சிலர் தாவேக்காவிற்கு வர இருப்பதாகவும் கூறினார். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம், 100 நாள் வேலை திட்டம் குறித்த சட்ட திருத்தம், சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் என நடப்பு அரசியல் நிகழ்வுகள் பற்றி விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. விஜய் உரையாற்றி முடித்ததும் அவருக்கு செங்கோலை தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரிசாக அளித்தார். தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்தபடி தாவேக தலைவர் விஜய் தனது விஜயமங்கலம் பரப்புரையை நிறைவு செய்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் வகையில் உள்ள பிபிஜி ராம்ஜி மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதிய மசோதாவில் வேலை வாய்ப்பை 125 நாட்களாக அதிகரித்திருப்பது வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும் மற்ற விதிகள் அதன் அடிப்படை கொள்கையை பலவீனப்படுத்துவதாக உள்ளதுடன் கூட்டாட்சி தத்துவத்தை அளிக்கும் வண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார். 75ற்கு 25 என்ற நிதி பகிர்வு விகிதத்தை 60ற்கு 40 என்ற விகிதத்தில் மாற்றுவதால் மாநில அரசுகளுக்கு பெரும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் எனவும் மத்திய அரசுக்கு ஒருங்கிணைப்பு அதிகாரம் அளிக்கும் விதிகள் அடிமட்ட ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். திட்டத்தின் பெயரை மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை சிதைக்கும் வண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார். இதனால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் புதிய மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் எனவும் பிரதமருக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கூட்டணி என்பது தேர்தல் நேர ஒப்பந்தம் என கூறிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் பாதுகாப்பில் அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள CSI தேவாலய வளாகத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற திமுக கபட நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். சிறுபான்மை மக்களின் உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் என்றும் உறுதியாக இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகிறது. கொள்கை என்பது நிலையானது, அது அதிமுக இடத்தில் இருக்கின்றது என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். திமுகவை தீய சக்தி என எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடையாளப்படுத்தியதை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசினர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மத்திய நிதியமைச்சர் அலுவலகத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, MPக்கள் CB சண்முகம், தனபால் ஆகியோர் சந்தித்து பேசினர்.
இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசியல் கடன் நிலவரம், கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் கோவை மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த மனுக்களையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அதிமுக மூத்த தலைவர்கள் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்பின் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனையும் அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசினர். சிறிது நேரத்தில் CB சண்முகம், தனபால் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இருந்து வெளியேறிய நிலையில் SP வேலுமணி மட்டும் CP ராதாகிருஷ்ணனுடன் தனியாக பேசினார். அப்பொழுது SP வேலுமணிக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இரவு விருந்து அளித்தார். தாவேகா தலைவர் விஜயின் விமர்சனங்கள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், VCK தலைவர் தொல் திருமாவளவன், TK தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? என்னைக்கு நீங்க தான் கேள்வி கேட்டுறீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாட்டி பேச விடுங்க. களத்துல இல்லைன்றது எங்களுக்கு குறிப்பில்லை. ஆனா அவர் மனசுல எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது முளைச்சி மூணையில கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு அதை தாங்கி எவ்வளோ பேர் நிழல் தருகின்ற இயக்கம் எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது. அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நான் சொல்றேன். அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனா, ஈரோட்டுக்கு போறதுக்கு பதிலா நான் அதுக்கு பதிலா டெல்லிக்கு போறேன்னு வேற பக்கம் திரும்பிட்டு போனா அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்கார்ந்து சொல்றாருன்னா சொல்ற ஒரு சிந்தனைக்கு அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்து நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் மேல்முறையீடு செய்திருந்தது. சிக்கந்தர் தர்கா நிர்வாகம், தமிழக வக்ஃபு வாரியம், இந்து முன்னணி உள்ளிட்ட பலர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 5வது நாளாக நடைபெற்றது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் நடைபெற்ற மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பான விசாரணை நிறைவு பெற்றது. எழுத்துப்பூர்வமான வாதங்களை வழங்க உத்தரவிட்டு தீர்ப்புக்காக வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தனி நீதிபதி விசாரிக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு எதிரான மேல்முறையீடு உள்ளிட்ட இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் வரும் ஜனவரி 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி தீக்குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டு பூர்ணச்சந்திரன் என்பவருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் தட பதிவில் நீதிமன்றத்தின் பார்வைக்கு உட்பட்ட பொது விவகாரத்திற்காக தனது இன்னுயிரை மாய்த்துக் கொள்வது அவரவர் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய செயல் என்று தெரிவித்துள்ளார். இப்படியான வருந்தத்தக்க முடிவுகளை ஒருபோதும் எவரும் மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததோடு இதுபோன்ற விபரீத முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று கூறினார். இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபம் ஏத்துறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் தங்கள் கடமை என்றும் தெரிவித்தார். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் இரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. திமுக தேர்தல் வாக்குறுதி மற்றும் 356 செவிலியர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நடைமேடையில் அமர்ந்து இரவு முழுவதுமாக போராட்டத்தை தொடர்ந்தனர். காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். இதனிடையே செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி குடுவாஞ்சேரி அருகே தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் போராட்டத்தை தொடரப்போவதாக செவிலியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது.
கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. இதன் மீது பரிந்துரைகளை வழங்குமாறு அதிமுக, தவேக, தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக, தவேக, தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆகியவை தங்கள் பரிந்துரைகளை தாக்கல் செய்தனர். அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அரசியல் கட்சிகள் அளித்துள்ள பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படும் என கூறியிருந்தார். இதனையடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார டிஎன்ஏவே மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜோர்டான், எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் சென்றடைந்த பிரதமர் மோடி இந்தியா ஓமன் வர்த்தக உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது பேசிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் புதிய நம்பிக்கையை அளிப்பதாக தெரிவித்தார். आज हमारे डिप्लोमेटिक रिश्ते भी 70 इयर्स के हो गए हैं. ये सिर्फ 70 वर्ष का उत्सव नहीं है. ये वो पड़ाव है जहां से हमें மஸ்கட்டில் இந்திய கல்வி முறை அமல்படுத்தப்பட்டதன் 50வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். भारत और ओमान के बीच जो रिश्ता ट्रेड से शुरू हुआ था, आज उसको एजुकेशन सशक्त कर रही है. ஓமன் நாட்டின் விண்வெளி கனவுகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி, இந்தியா தனக்கென சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட புதிய மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி மற்றும் போராட்டங்களுக்கு இடையே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது 2005ஆம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் தொடங்கப்பட்ட சமூக நலத்திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் ஆண்டுக்கு குறைந்தது 100 நாட்கள் திறன் இல்லாத உடல் உழைப்பு சார்ந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் கடந்த 20 ஆண்டுகளாக அமலில் உள்ளது. இந்த நிலையில் இத்திட்டத்தின் பெயரை மாற்றவும் சில புதிய அம்சங்களை புகுத்தவும் மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. திட்ட பெயரை மாற்றும் முடிவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தின. எனினும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி எனப்படும் வளர்ந்த பாரத ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதாவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்தார். இந்த திட்டத்தின் பெயரில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதன் மீதான விவாதங்களுக்கு நேற்று பதிலளித்த சௌகான், இந்த திட்டம் வெறும் வேலை வாய்ப்பை வழங்குவதோடு நின்று விடாமல் கிராமப்புறங்களில் நீடித்த நிலையான சொத்துக்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினார். नाम पहले महात्मा गांधी जी के नाम पर नहीं रखा गया, वो तो नरेगा थी. बाद में जब 2009 के चुनाव आए तो चुनाव और वोट के कारण बापू याद आए, महात्मा गांधी याद आए. அப்போது அமைச்சருக்கு எதிரே மசோதா நகலை கிழித்து வீசி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். தொடர்ந்து கடும் அமளிக்கு மத்தியில் விபிஜி ராம்ஜி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய மசோதாவின்படி ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் வழங்கப்படும் உறுதியான வேலை நாட்கள் ஆண்டுக்கு 100 நாட்களில் இருந்து 125 நாட்களாக உயர்த்தப்படும். மத்திய அரசு மட்டுமல்லாமல் மாநில அரசுகளும் ஊதிய செலவுக்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான மாநிலங்களுக்கு 60க்கு 40 என்ற விகிதாச்சார அடிப்படையிலும், ஒரு சில சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு 90க்கு 10 என்ற விகிதத்திலும் ஊதிய செலவை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். மத்திய அரசு வழங்கும் நிதியை தாண்டி செய்யும் செலவுகள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட மாநில அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் தேதியில் இருந்து 6 மாதங்களுக்குள் ஒவ்வொரு மாநில அரசும் இந்த வேலை உறுதியை செயல்படுத்துவதற்கான தனி திட்டத்தை உருவாக்க வேண்டும். வேளாண்மையில் விதைப்பு, அறுவடை நடைபெறும் காலங்களில் வேலை உறுதி திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தும் முன்மொழிவும் இந்த புதிய மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை என்ற புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அதனை தவிர்க்க இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. MGNREGA-வில் இருந்து 15 நாள் ஊதிய காத்திருப்பு காலத்திற்கு பதிலாக வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய திட்டத்தில் டிஜிட்டல் முறை வருகை பதிவு கட்டாயமாக்கப்படுகிறது. எனவே ஊதிய பரிமாற்றத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கப்பட்டு ஊழல் தடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. நள்ளிரவு வரை விவாதங்கள் நீடித்தது. பிறகு அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளியேறிய நிலையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் விடிய விடிய போராட்டம் நடத்தினர். இந்த மசோதா விரைவில் சட்டமாக்கப்பட உள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாநகரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசியவர் பாசிஸ்டுகளின் எல்லா நடவடிக்கைகளையும் தாண்டி தமிழ்நாட்டை காப்போம் என்று கூறினார். பாசிஸ்டுகள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை, மத சார்பின்மையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, நிச்சயம் காப்பாற்றும், எந்த நேரத்திலையும் காப்பாற்றுன்ற உறுதியை இங்கே நான் உங்ககிட்ட அளிக்கின்றேன். இசை முரசு நாகூர் ஹனிபாவின் 100ஆண்டு விழா நாளை நாகூரில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது பெயரில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா திறப்பு விழாவிற்காக தயாராகி வருகிறது. நாகூர் சில்லடி கடற்கரையில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் பூங்கா கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு நாளை திறக்கப்பட உள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டதால் கோவில் முன்பு 200 அடி தூரத்திற்கு பக்தர்கள் நீராட தடை விதித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக கோவில் முன்பு கடற்கரைக்கு இறங்கும் படிக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் 200 அடி தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அந்த இடத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ராமபக்த ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. மேச்சேரியை அடுத்த கைகாட்டியில் அமைந்துள்ள கோவிலில் இருந்து பால்குடம் தீர்த்த குடத்தினை மங்கள இசையுடன் பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர். இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமே அனைத்து கிராமங்களுக்கும் அரசு பேருந்து சேவை இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் குமுடியில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் ஐ பெரியசாமியுடன் இணைந்து திறந்து வைத்த அவர் குஜராத் மாநிலத்தில் கூட கிராமங்களுக்கு அரசு பேருந்து சேவை இல்லை என்று கூறினார். கேரள மாநில எல்லையில் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையம் இல்லாமல் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியிருந்தனர். இன்றைக்கு தங்குமறையுடன் கூடிய இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவகிரி பகுதியில் யானை ஒன்று வீட்டின் கதவை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டிச்சந்திரன் என்பவரது வீட்டின் முன்பு நின்ற யானை கதவை உடைத்து சேதப்படுத்தியது. வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பட்டப்பகலில் யானை குடியிருப்பு பகுதியில் உலா வந்து கதவை சேதப்படுத்திய சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நேரம் ஒரே பகுதியில் உலாவிய யானை தேயிலை தோட்டங்கள் வழியாக சென்றவுடன் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கொடைக்கானல் நகர் பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் ஆடு மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிந்தால் சிறை பிடித்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என நகராட்சி தெரிவித்துள்ளது. ஆடு மாடுகளை நகராட்சி பணியாளர்கள் பறிமுதல் செய்து பொது ஏலம் விட உள்ளதாகவும் நகராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒலிபெருக்கி மூலமும் அறிவுறுத்தப்பட்டது. தாங்கள் வளர்த்து வரும் ஆடு மாடுகளை பாதுகாப்பாக கொட்டகை அமைத்து சென்னை ஐயப்பன்தாங்கல் சிட்டி யூனியன் வங்கிக்கு இமெயில் மூலமாக விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த மிரட்டலில் 4 RDX வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த தகவலின் பேரில் வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் வங்கி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான பொருள் ஏதும் கிடைக்கவில்லை. இதனால் மிரட்டல் புரளி என்பது உறுதியானது. எனினும் மிரட்டல் விடுத்த நபர் யார் என காவல்துறையினர் விசாரிக்கின்றனர்.
தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நடிகர் தாடி பாலாஜி தாவேகவிலிருந்து விலகி புதுச்சேரியில் புதிய கட்சி ஒன்றில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். லாட்டரி அதிபர் மார்டினின் மகனும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை புதுச்சேரியில் நேரில் சந்தித்து தாடி பாலாஜி தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவருடன் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள் லியோகுமார், சுனில்குமார், குமரன் மற்றும் சிவராமன் ஆகியோர் இணைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே 17 வயது சிறுவன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மோதி 5 வயது சிறுமி உயிரிழந்தார். ஆவரங்காட்டை சேர்ந்த 17 வயது சிறுவன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றபோது 5 வயது சிறுமிகள் தன்ஷிகா, காயத்ரி ஆகியோர் மீது மோதியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தன்ஷிகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதன்பின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து விபத்துக்கு காரணமான சிறுவனும் அவரது தந்தை ஆசை தம்பியும் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக தாளடி நேரடி நெல் விதைப்பு செய்ய வயல்களில் அடி உரம் தெளிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மழை பாதிப்புக்கு பிறகு மேலமணலி, ஈழம்கொண்டான், கீழமணலி, சேந்தனாங்குடி, வடகரை ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் இரண்டாவது முறையாக தாளடி நேரடி நெல் விதைப்பு செய்து வருகின்றனர். அரசின் சார்பில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் மானிய விலையில் விதை நெல், உரம், பூச்சிக்கொல்லி ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கஞ்சிக் களையம் ஏந்தியும் காதில் பூ சுற்றியும் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். நெல் பயிருக்கு தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு நிவாரணம் வழங்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். அயப்பாக்கத்தை சேர்ந்த 70 வயதான ஞானப்பிரகாசம் இருசக்கர வாகனத்தில் மேனாம்பேடு சாலையில் சென்றார். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அருகே சென்றபோது அந்த வழியாக சென்ற தனியார் தண்ணீர் லாரி மோதி கீழே விழுந்த அவர் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை பிடித்து விசாரிக்கின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள குடிநீருக்கான உஸ்மான் சாகர் ஏரியில் லாரியில் கொண்டுவரப்பட்ட கழிவுநீரை திறந்துவிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். சில மாதங்களாக ஹைதராபாத்தில் செப்டிக் டேங்கில் இருந்து மனித கழிவுகளை டேங்கர் லாரிகளில் ஏற்றி செல்லும் சிலர் அவற்றை உஸ்மான் சாகர் ஏரியில் திறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கழிவுகளை ஏரியில் கொட்டிய நபர்களுடன் பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியான நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர். டெல்லியில் வாகன புகை பரிசோதனை சான்றிதழ் பெறவில்லை என கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாட்டை தடுக்கும் விதமாக வாகனங்களுக்கு புகை பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் 14 முதல் டிசம்பர் 15 வரையான காலத்தில் சுமார் 1,56,000 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுடன் ஒப்பிட்டால் இது 3 மடங்கு அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் நிவாரண உதவிக்கு இந்திய மதிப்பில் மேலும் சுமார் 14,000 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. நிவாரண உதவிகள், மறுவாழ்வு உள்ளிட்டவற்றுக்கு தேவைப்படும் உத்தேச நிதி தொடர்பான அறிக்கையை இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அண்மையில் வீசிய டிட்வா புயலால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சென்னை அம்பத்தூரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால்வாடி கட்சிக்கு பவள விழா கட்சி பதில் கூற முடியாது என்று தாவேகாவை மறைமுகமாக விமர்சித்தார். ஊருக்கு ஊரு போய் கூட்டம் நடத்தது அந்த தாவேகா, ஊர் முழுவதும் கூட்டம் நடத்தது திமுக. பால்வாடி கட்சிக்கு போய் பவள விழா கட்சி பதில் சொன்னால் அது நல்லா இருக்காது. டிசம்பர் 29ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என்று அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். அந்த பொதுக்குழுவில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் அறிவிப்பார்கள். அதிகாரமும் கொடுத்துட்றோம். எந்த கூட்டணிங்கிறத அன்னைக்கு 29ஆம் தேதி மருத்துவரையா அவர்கள் அறிவிப்பார்கள். 29ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என்று அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். அந்த பொதுக்குழுவில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் அறிவிப்பார்கள். அதிகாரமும் கொடுத்துட்றோம். எந்த கூட்டணிங்கிறத அன்னைக்கு 29ஆம் தேதி மருத்துவரையா அவர்கள் அறிவிப்பார்கள்.
சென்னை வடசரவாக்கத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மண்டல குழு கூட்டத்தில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தில் விளையாட்டு மைதானத்தை அரசு அமைக்க வேண்டும் என கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசரவாக்கம் மண்டல குழு கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்கள் சார்பில் ஒருமனதாக 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 145வது வார்டு பகுதியில் மீட்கப்படும் அரசு நிலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்தனர். காரைக்குடி மாநகராட்சி சபரிநகர் பகுதியில் சாலையை சீரமைக்க முயன்ற தாவேக்காவினர் மற்றும் பொதுமக்கள் மீது மாநகராட்சி ஆணையர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மழைக்கு பிறகு சேரும் சகதியுமாக மாறிய சாலையை தாவேக்காவினர் அந்த பகுதி மக்களுடன் இணைந்து மண்ணை கொட்டி சீரமைத்தனர். இதனால் சீரமைப்பு பணியை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் சாலையை சேதப்படுத்தியதாக அவர்கள் மீது புகார் அளித்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த அந்த பொதுமக்கள் சேதமடைந்த சாலையை சீரமைக்க பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆணையருக்கு எதிராக புகார் அளித்தனர். தமிழ்நாட்டில் காவல் உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகளாக ஒருவர் கூட பணியில் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் முன்பு ஆஜரான தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா டிஜிபியின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் தங்களது இல்லங்களில் ஆர்டர்லிகளாக யாரும் பணியாற்றவில்லை என தற்போது பதவியில் இருக்கும் உயரதிகாரிகளும் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பணியில் இருப்பதாக கூறிவிட்டு தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடும் காவலர்களை கண்காணிக்க பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்த தகவலை இன்று தெரிவிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தனர். தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டத்தில் மூக்கனூர் ரயில் நிலையம் பழைய இடத்திலேயே அமைக்கப்பட உள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மூக்கனூரில் ஏற்கனவே இருந்த ரயில் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு சிலர் முயற்சித்த நிலையில் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நோட்டிஃபிகேஷன் போட்டுட்ட பிறகு உங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்க முடியாது, நீங்கள் என்ன அப்ஜெக்ஷனோ கொடுத்துட்டு போங்க, ப்ராப்பராக நாங்கள் லீகலாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரும் ஆர்டிஓ டிஆர்ஓவும் சொல்லிட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாதையை ஆக்கிரமித்ததாக கூறி ஆடு மாடுகளுடன் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிலிப்பக்குட்டை பகுதியைச் சேர்ந்த 6 குடும்பங்கள் 40 வருடங்களாக பயன்படுத்தி வந்த விவசாய பாதையை முருகேசன் என்பவர் தனது நிலம் என கூறி கல் நட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 6 குடும்பத்தினர் கால்நடைகளுடன் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் வருவாய்த்துறையினர் பாதையை ஆக்கிரமிப்பு செய்து நடப்பட்ட கல்லை அப்புறப்படுத்தி வடியை ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மீனவர்கள் வலையில் சிக்கிய அரிய வகை கடலாமையை பத்திரமாக மீண்டும் கடலிலேயே விட்டுள்ளனர். தொண்டி புதுக்குடியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு சொந்தமான படகில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது அவர்கள் விரித்து வைத்திருந்த வலையில் சுமார் 50 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடலாமை சிக்கியது. இது தடை செய்யப்பட்ட ஆமை என்பதால் கடலோர காவல் படையினரின் அறிவுறுத்தலின்படி மீனவர்கள் நீண்ட நேரம் போராடி வலையை அறுத்து பத்திரமாக மீண்டும் கடலில் விட்டனர். நாகை புதிய கடற்கரை ரயில்வே கேட் பகுதியில் காயமடைந்த நிலையில் காணப்பட்ட ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அரிய வகை சிவப்பு மூக்கு ஆளான் வகை பறவையை மீட்டு சிகிச்சைக்கு பின்னர் வனத்துறையினர் மீண்டும் பறக்கவிட்டனர். அடிபட்டு காயமடைந்த நிலையில் கிடந்த பறவையை நாய்களிடமிருந்து மீட்ட புதிய கடற்கரை பொறுப்பாளர் தேவராஜ் வனத்துறைக்கு தகவல் அளித்தார். நாகை வனசரக அலுவலர் சியாம் சுந்தர் உத்தரவின் பேரில் அந்த பறவைக்கு முதல் உதவி மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு முழுமையாக குணமடைந்ததும் இயற்கை சூழலில் மீண்டும் பறக்கவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உடல் உறுப்பு தானம் செய்தவரின் உடலுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஏரியூர் ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்த கட்டிட பொறியாளர் குமரப்பன் திடீரென உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது உடல் ஏரியூருக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு தேவக்கோட்டை சாராட்சியர் குமரப்பனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே ரயில்வே கேட்டில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக இருசக்கர வாகனங்கள் தண்டவாளத்தில் சிக்கிக் கொண்டன. சுரக்குடி பகுதியில் சரக்கு ரயில் கடந்து சென்ற பின்னர் ரயில்வே ஊழியர் கேட்டை திறக்க முயன்றபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதில் ஒரு பக்க ரயில்வே கேட் மட்டும் திறந்து மற்றொரு கேட் திறக்காமல் பாதியில் நின்றது. இதனால் தண்டவாளத்தின் நடுவே சில இருசக்கர வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. விரைந்து வந்த ரயில்வே ஊழியர் கோளாறை சரி செய்து கேட்டை திறந்துவிட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. ராஜபாளையம் வட்ட சட்டப்பணிகள் குழு, வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்திய இந்த பேரணி நீதிமன்றம் எதிரே இருந்து புறப்பட்டது. மாடசாமி கோவில் தெரு, ஆவாரம்பட்டி, மதுரை சாலை, காந்தி சிலை உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று ஜவஹர் மைதானம் எதிரே நிறைவடைந்தது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள ஜவுளி கடையில் அலங்கார மேல் சுவரின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் கிறிஸ்துமஸுக்கு புத்தாடை எடுக்கச் சென்ற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். துணி எடுத்துவிட்டு திரும்பும் பொழுது கடையின் படிக்கட்டின் மேல் அலங்காரத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த சுவரின் மையப்பகுதி உடைந்து மரியம்மாள் மற்றும் ஜெனிஃபர் ஆகியோர் மீது விழுந்தது. இந்த விபத்தில் மூதாட்டி மரியம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த ஜெனிஃபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் பொன்னையனுக்கு எதிராக வட்டார கல்வி அலுவலர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அருகே உள்ள தேர்வுக்கூட அரங்கில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வட்டார கல்வி அலுவலர்களை பொன்னையன் ஒருமையில் பேசுவதாகவும் தரக்குறைவாக பேசுவதாகவும் கூறி அவரது கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேள்வி கேட்டால் அவர்கள் தன் மீது கோபப்படுகிறார்கள் என பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் பொன்னையன் விளக்கமளித்துள்ளார். பெரம்பலூர் அருகே வாழும் இருளர் சமுதாய மக்களுக்கு நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த சாதிச் சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டைகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக் குழுவின் மூலம் பெற்று வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதன்மை மாவட்ட நீதிபதி பத்மநாபன் தலைமையில் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு சாதிச் சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஆதார் அட்டை உள்ளிட்ட தேசிய அடையாளங்களை பெற்று தங்களுக்கு தேவையான வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்திடவும் பல்வேறு அரசு நிதி உதவிகளை அவர்கள் பெறவும் வழிவகை செய்யப்பட உள்ளது.